குயிக்கா ஒரு டீ கேக் செய்யலாங்களா? அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க. இதோட 150 எம்எல் அளவுக்கு பால் எடுத்துட்டு, காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாலோட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆனதும் இத எடுத்து வச்சிடலாங்க. இப்போ 1 1/2 கப் அளவுக்கு கோதும மாவோ, மைதா மாவோ எது வேணாலும் எடுத்துக்கங்க. இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ, இல்ல வெள்ள சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்ப இதோட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா ஏலக்காய் தூள் வாசனைக்காக வேணா சேர்த்துக்கங்க. வேண்டாட்டி தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கங்க. அதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, நெய்யையும், பாலையும் சேர்த்து நல்லா இந்த மாரி ஜென்டிலா கலந்து விட்டு, அதோட 1/2 கப் தயிர் சேர்த்து, இந்த மாதிரி நல்லா ஜென்டிலா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இத பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு ட்ரேல ஊத்திட்டு, இந்த மாரி டேப் பண்ணி விட்டுட்டு லைட்டா, ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கர்ல ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா, நல்ல யம்மியான, ஸ்மூத்தியான டீ கேக் ரெடி. பாருங்க, இத இப்டி குத்தி பார்த்தோம்னாலே தெரியும். நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத எடுத்து வச்சுட்டு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் ஷீட்ட ரிமூவ் பண்ணிட்டு, கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இத விட ஸ்மூத்தியாலாம் கேக் பண்ண முடியும்னா, பண்ணவே முடியாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ ஸ்மூத்தா இருக்கும். குறைவான டைம்ல சும்மா அட்டகாசமான டீ கேக் ரெடி. இத யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.